அன்பு கடகராசி நண்பர்களே, இன்னைக்கு நாம 2025 மே 31 அன்னைக்கு நிகழவிருக்கும் சுக்கிர பயிற்சி பலன்களை பற்றி தான் விரிவாக பேச போகிறோம். இந்த பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதிகளை பாதிக்கும், என்னென்ன மாற்றங்களை எதிர்பார்க்கலாம், இந்த காலகட்டத்தில் எவ்வாறு செயல்படணுன்றத இந்த வீடியோவில் தெளிவாக கொடுத்துருக்கேன். சுக்கிரன் ஜோதிடத்தில் செல்வம், சுகம், காதல் மற்றும் உறவுகளுக்கு காரணியாக விளங்குகிறார். இந்த பயிற்சி உங்கள் 11ஆம் வீட்டில் நிகழ இருக்கு. இது லாபஸ்தானமாக பார்க்கப்படுது. இது உங்களுக்கு நிதி முன்னேற்றம், நண்பர்களுடனான உறவுகள் மற்றும் ஆசைகளை நிறைவேற்றத்திற்கு முக்கியமான காலமாக அமையும். கடகராசிக்கு 11ஆம் வீடுன்றது நண்பர்கள், பெரிய அமைப்புகள், எதிர்கால இலக்குகளுடன் தொடர்புடையது. இந்த காலகட்டத்தில் உங்கள் சமூக வட்டம் விரிவடையலாம். மேலும் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவு மூலம் பல வாய்ப்புகள் கிடைக்கலாம். சுக்கிரன் இந்த வீட்டில் இருப்பதால நிதி லாபம், ஆடம்பர பொருட்கள் வாங்குதல் மற்றும் உறவுகளில் மகிழ்ச்சி. இந்த பயிற்சி உங்களுக்கு உற்சாகமான மனநிலையை அளிக்கும். உங்கள் ஆசைகள் நிறைவேறுவதற்கு இது ஒரு சிறந்த காலம். ஆனால் சுக்கிரனோட இயல்பு சற்று சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தலாம். எனவே முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது நிதானமாக இருப்பது அவசியம். நிதி மற்றும் தொழில் பலன்கள்னு பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீட்டில் சுக்கிரனின் சஞ்சாரம் உங்கள் நிதி நிலையை மேம்படுத்தும். எதிர்பாராத வருமான வாய்ப்புகள் உருவாகலாம். உதாரணமாக முதலீடுகள், போனஸ் அல்லது பகுதி நேர வேலைகள் மூலமாக கூடுதல் வருவாய் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. மேலும் விற்பனை முறைகளை மேம்படுத்துவதற்கு இது நல்ல காலம். உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும். உங்கள் வேலைகளில் புத்திசாலித்தனத்தை காட்டுவீங்க. இதனால் பதவி உயர்வு இல்லை சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அலுவலகத்தில் தேவையற்ற பேச்சுகளை தவிர்க்கிறது நல்லது. சக ஊழியர்களோட குறைகளை மேலதிகாரிகிட்ட சொல்கிறத தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. முதலீடு செய்ய நினைப்பவங்க இந்த காலத்தில் சற்று எச்சரிக்கையோடு செயல்படுங்க. ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்தி நிதி திட்டமிடலில் கவனம் செலுத்துவது ரொம்பவும் முக்கியம். குடும்பம் மற்றும் உறவுகள்னு பார்க்கும்போது குடும்ப வாழ்க்கையில் இந்த சுக்கிர பயிற்சி மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டு வரும். கணவன் மனைவி உறவில் பாசம் அதிகரிக்கும். உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீங்க. மேலும் புரிதல் மற்றும் அன்பு மேம்படும். காதல் வாழ்க்கையில் இந்த காலம் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தலாம். உங்கள் உறவில் உற்சாகமும் புதுமையும் காணப்படும். ஆனால் சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பொறுமையுடன் செயல்படுவது ரொம்பவும் முக்கியம். உறவினர்கள்கிட்ட சிறு மன வருத்தங்கள் வரலாம், ஆனால் அது பெருசாகாது. குழந்தைகளோட முன்னேற்றத்தில் சிறு தாமதங்கள் ஏற்படலாம். எனவே அவங்களுக்கு ஆதரவாக இருப்பது ரொம்பவும் முக்கியம். நண்பர்களோட உங்கள் உறவு மேம்படும். மேலும் புதிய நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க. சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது உங்கள் செல்வாக்கை உயர்த்தும். ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீகம்னு பார்க்கும்போது ஆரோக்கியத்தில் இந்த காலம் பொதுவாக சாதகமாக இருக்கும். ஆனால் சுக்கிரனோட தாக்கம் ஆடம்பர உணவுகளை நாட வைக்கலாம். எனவே உணவு கட்டுப்பாடு அவசியம். மிதமான உடற்பயிற்சி, யோகா அல்லது நடைப்பயிற்சி உங்கள் உடல் உயிர் சக்தியை பராமரிக்க உதவும். இந்த காலகட்டத்தில் ஆன்மீக தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். மகாவிஷ்ணு அல்லது புற்றம்மன் கோயிலில் வழிபாடு செய்கிறது உங்கள் மன அமைதியை அதிகரிக்கும். பரிகாரங்கள் மற்றும் ஆலோசனைகள்னு பார்க்கும்போது சுக்கிர பயிற்சியின் பலன்களை முழுமையாக அனுபவிக்க சில பரிகாரங்கள் செய்யலாம். லட்சுமி அல்லது சுக்கிரனுக்கான வெள்ளிக்கிழமைகளில் அர்ச்சனை செய்கிறது ரொம்பவும் நல்லது. புற்றம்மன் கோவிலில் வேப்பிலையை அர்ப்பணித்து வழிபடுங்க. முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது அவசரப்படாமல் நல்லா யோசித்து செயல்படுங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களோட நல்லுறவை பெறுங்க. கடகராசி அன்பர்களே, 2025 மே 31 சுக்கிர பயிற்சி உங்களுக்கு நிதி முன்னேற்றம், சமூக உறவுகளில் மேம்பாடு மற்றும் மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டு வரும். இந்த காலத்தில் உங்கள் ஆசைகள் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் எச்சரிக்கையோடு செயல்படுவது ரொம்பவும் முக்கியம். உங்கள் நிதி திட்டமிடலில் கவனம் செலுத்தி உறவுகளில் பொறுமையாக இருங்க. இந்த பயிற்சி உங்களுக்கு செழிப்பையும் மகிழ்ச்சியையும் தரட்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.